இயற்கையின் ஊடே அமைக்கப்பட்ட ஊட்டி மலை ரயில் நிலையத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ரயில்வே துறை அழித்து வரும் செய்தி குறித்து விரிவாக பார்க்கலாம். உதகைன்னு சொன்ன உடனே குளுகுளு சூழல், மலை பிரதேசத்துடைய காட்சிகள், படகு சவாரி, மலை ரயில் சவாரின்னு ஒரு பசுமையான தோற்றம் தான் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். தென்னகத்தினுடைய தண்ணீர் தொட்டியாக விளங்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்தின் மலை ரயில் சேவை மக்களுடைய மனம் கவர்ந்த இடம். 1854ஆம் ஆண்டு நீலகிரி மலை ரயில் உருவாகும் முதல் கட்ட பணிகள் தொடங்கப்பட்டு அதுக்கப்புறம் 1885ஆம் ஆண்டுதான் முழு வடிவம் பெற்று நீலகிரி ரயில்வே கம்பெனி இந்த பணியை 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல கரடுமுரடான மலையில மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் வரைக்கும் ரயில் பாதை அமைச்சாங்க. 15/6/1899 அன்னையிலிருந்து மலை ரயில் பயணம் துவங்குச்சு. அதுக்கப்புறம் 9 வருஷம் கழிச்சு 15/10/1908ஆம் ஆண்டு குன்னூர் ஊட்டி மலை ரயில் போக்குவரத்து தொடங்குச்சு. முதல்ல ஊட்டி ஷேரிங் கிராஸ் பகுதியில தான் ரயில் நிலையம் மற்றும் ரயில் யார்டு அமைக்க பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சென்ட் மேரிஸ் ஹில்ஸ் பகுதியில ரயில் நிலையம் மற்றும் யார்டு கட்டப்பட்டு துவங்கவும் பட்டுச்சு. என்ஜின் ஷெட் மற்றும் கூட்ஸ் ஷெட் அமைக்கப்பட்டுச்சு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சதுப்பு நில பகுதியை அழிக்காம ரயில் பாதையை அமைச்சிருந்தாங்க சுவிஸ் பொறியாளர்கள். 1069 அடி கடல் மட்டத்திலிருந்து ஊர்ந்து நகரும் ரயில் கிட்டத்தட்ட 45.88 கிலோமீட்டர் தூரம் கடந்து கடல் மட்டத்திலிருந்து 7228 அடி உயரத்துல ஊட்டிய வந்தடையும். குன்னூர்ல இருந்து மேட்டுப்பாளையம் இறங்கும் ரயில் பல சக்கரத்தின் துணையோட 1 மற்றும் 12.28 சாய்வில் ஆசியாவிலேயே மிக மெய்சிலிர்க்கும் பள்ளத்தாக்குல இந்த ரயில் இயங்குது. 208 வளைவுகள், 16 குகைகள், 250 பாலங்கள்ல பயணிக்குது இந்த ரயில். யுனெஸ்கோ பாரம்பரிய அந்தஸ்து பெற்ற இந்த மலை ரயில் நூற்றாண்டை கடந்த நிலையில மலை ரயில் ஏகப்பட்ட மாற்றங்களை கடந்து ஊர்ந்து பயணித்துக் கொண்டிருக்குது. ஊட்டி ரயில்வே யார்டில் இந்த கம்பீர என்ஜின் ஷெட் இடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் கூட் ஷெட்டும் இடிக்கப்பட்டுச்சு. இதுக்கு ரயில் ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு சில போராட்டங்களும் நடத்தப்பட்டுச்சு. இதையுமே காதல வாங்கிக்கல ரயில்வே துறை. இந்த சதுப்பு நிலத்தை கண்மூடித்தனமாக அழித்து வருவதாகவும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் தரப்புல பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. 2.5 ஏக்கர் சதுப்பு நிலம் பல வகையான பறவைகள் மற்றும் தாவர உயிரினங்களுடைய இருப்பிடமாயிருக்குது. ஆனா இந்த ரயில் நிலைய அருகாமையில் பயிற்சி மைய கட்டுமான பணிகள் பல்வேறு எதிர்ப்புகளை மீறி கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கப்பட்டுச்சு. ஈர நிலத்துல ஒரு சில கட்டிடங்கள் கட்டப்பட்ட பிறகு நிரந்தர கான்கிரீட் கட்டமைப்புகளை தாங்குவதற்கு இந்த மைதானம் பொருத்தமற்றது அப்படிங்கிறது ரயில்வேக்கு தெரிய வந்ததால இந்த திட்டத்தை அவங்க கைவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. இந்த நிலையில தான் தினமும் ஜேசிபி இயந்திரம் வச்சு ஏதேதோ வேலைகள் நடந்து வருவதாகவும் கான்கிரீட் அமைத்து பெரிய அளவுல பார்க்கிங் தளம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்குது. 125 ஆண்டுகளை கடந்து நிலைத்து நிற்கும் மலை ரயிலை ஒட்டியுள்ள சதுப்பு நிலத்தை அழிக்கும் நடவடிக்கையில ரயில்வே நிர்வாகம் ஈடுபட்டுள்ளதாக கவலை தெரிவிக்கப்படுது. இன்றைக்கு இந்திய ரயில்வேயினுடைய பெருமைமிக்க மலை ரயில் 125 ஆண்டு காலத்தை நிறைவு செய்து கொண்டாட்டங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கிற நேரத்திலே உதகையை சார்ந்தவர்கள், நீலகிரி மாவட்டத்தினுடைய சுற்றுச்சூழலை தெரிந்தவர்கள், நீலகிரியை மலை ரயிலுக்காக விரும்புகிற சுற்றுலா பயணிகள் அந்த பகுதிக்கு சென்று பார்த்தால் மனம் நொந்து போவார்கள். காரணம், அந்த ரயில் நிலையம் சதுப்பு நிலத்தை ஒட்டி அமைந்திருக்கிறது. அந்த சதுப்பு நிலம் இப்போது காணாமல் போய்விட்டது. ஒன்று, மலை ரயிலினுடைய கம்பீரத்தை இன்னும் அழகுபடுத்துகிற அந்த சதுப்பு நிலத்தில் ஏற்கனவே ஒரு பயிற்சி மையம் தொடங்குகிறேன் என்று சொல்லி அதற்காக கட்டடங்கள் கட்டப்பட்டு வெறும் கட்டிட காடாக மட்டும் அது நிற்கிறது. அந்த திட்டமே கைவிடப்பட்டிருக்கிறது. பயிற்சி திட்டம் அதை கெடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். அதை நீலகிரி மாவட்ட மக்கள் வன்மையாக கண்டிக்கிறார்கள். இதே அரசு தலையிட்ட, அரசு நீதித்துறை ஆகட்டும், பல்வேறு விஷயங்களிலே தானாகவே முன்வந்து
பல்வேறு விஷயங்களை நீலகிரி மாவட்டத்தினுடைய சுற்றுச்சூழலை காப்பதற்காக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். உறுதியாக அரசும் நீதித்துறையும் தலையிட்டு இந்த சதுப்பு நிலங்களை, குறிப்பாக இந்த ரயில்வே பகுதியில் இருக்கிற சதுப்பு நிலத்தை காப்பாற்றுவதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுதல், எதிர்பார்ப்பு. மிகப்பெரிய சதுப்பு நில காடுகளை கொண்டுள்ள நீலகிரி மாவட்டத்துல அதனை அழிக்கும் நடவடிக்கையில தென்னக ரயில்வே ஈடுபட்டு வருவது கவலை அளிப்பதாகவும், இத தென்னக ரயில்வே உடனடியாக கைவிடணும் அப்படிங்கிற வலியுறுத்தலும் முன்வைக்கப்படுது. இப்போ இந்த நீலகிரி மாவட்டம் பார்த்தீங்கன்னா சதுப்பு நில பகுதிகள் அதிகமாக நிறைஞ்சது. உங்களுக்கு அலையாத்தி காடுகளுக்கு பின்னாடி இந்த நீலகிரி மாவட்டம் தான் மிகப்பெரிய சதுப்பு நிலங்கள் இருக்கு. இப்போ அங்கே வளர்ற செடியை தான் நம்ம வந்து ஒரு அலையாத்தி அப்படின்னு சொல்கிறோம். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வனவிலங்குகளுக்கு தண்ணீர் மிக மிக நிறைந்த இடம்னா அதுதான். ஏன்னா சதுப்பு நிலனாலே என்னன்னா உங்களுக்கு வற்றாத இடம், நீர் நிறை எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து வத்த வச்சுட்டா உங்களுக்கு இடையில வந்து எங்கேயுமே அதோட பக்கத்தில் ஊற்றே இருக்காது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னதான் வணிக ரீதியாக வியாபாரத்துக்காக பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு சதுப்பு நில காடுகளை அழிக்கிறது வந்து மிகப்பெரிய பாதிப்பாகும். ஊட்டி மலை ரயில் நிலையத்தின் இயற்கை அழகை சிதைக்கும் நடவடிக்கை தான் இப்போ நடைபெற்று வருவதாக தெரிவிக்கிறாங்க. ஊட்டி இருக்க எல்லா சதுப்பு நிலத்துமே எல்லாம் சிமெண்ட் காடாக இப்போ உருவாயிருக்கு. சொல்லப்போனால் சிறுவர் பூங்கா ஒன்று இருந்தது, அங்கே ஒரு பெரிய தனியாருக்கு அது கொடுத்து அந்த இடமும் வீணாக போயிடுச்சு. காந்தல் முக்கோணத்துலேயும் இது பார்க்கிங் பண்ணுறோன்னு சொல்லி அந்த சதுப்பு நிலமும் போச்சு. ரயில்வே ஸ்டேஷன் நல்ல அருமையான ஒரு இடமா இருந்துச்சு. ஒரு நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு கார்டன் பண்ணியிருக்கலாம். விட்டுட்டு இப்போ அங்கேயும் வந்துட்டு கார் பார்க்கிங் பண்ணுறோம், பில்டிங் கட்டுறோம். நாங்கள் ஏற்கனவே அங்கே வந்து ட்ரைனிங் சென்டருக்குன்ட்டு குவார்ட்டர்ஸ் மாதிரி பில்டிங் கட்டி பல கோடி ரூபாய் இன்றைக்கி வீணாக போய் ரயில்வேக்கு வந்து நஷ்டமாயிருக்கு. எல்லாம் ஜனங்களோட வரி பணம் தானே. அதனால் எதையுமே திட்டமிட்டு எதுவுமே செய்யறதில்லை. அதனால் அதோட இயற்கை அழகு, ஊட்டி ரயில்வே ஸ்டேஷனோட இயற்கை அழகு கெடுற அளவுக்கு தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் உடனடியாக அதை நிறுத்தணும். நீலகிரி மலை ரயிலின் கம்பீரத்தை அழகுபடுத்தும் சதுப்பு நிலத்தை, இயற்கை பொக்கிஷத்தை அழித்துக் கொண்டிருக்கும் ரயில்வே அதிகாரிகள் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும், சதுப்பு நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக இருக்குது. சத்தியம் செய்திகளுக்காக உதகை செய்தியாளர் ஸ்காட்டுடன் செய்திக்குழு.